ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP. ஓகே. ஸோ இந்த VLOOKUP அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் எடுத்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமில் எனக்கு 1008. ஓகே. ஸோ அந்த 1008 ஆர்டர் நம்பருக்கு யார் அந்த ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நேமு அண்ட் அதோட குவான்டிட்டி இல்லை டோட்டலாக எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து நம்ம VLOOKUP வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைன். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு VLOOKUP. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன வருது, லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆர்டர் நம்பர். ஓகே, எந்த ஆர்டர் நம்பர். ஸோ அதுதான் வந்து இங்கே லுக்கப் வேல்யூ. ஸோ டேபிள் அரே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டேபிள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ். ஸோ காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலம் நம்பர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் டேபிளில், இது செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம், சிக்ஸ்த் காலம், செவன்த் காலம் அண்ட் எய்த் காலம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ VLOOKUPல ஈக்குவல் டு VLOOKUP ரேஞ்ச் லுக்கப். ஸோ ரேஞ்ச் லுக்கப் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சஸ் வேணுமா இல்லை அப்ராக்சிமேட் வேல்யூஸ் வேணுமா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே ரேஞ்ச் லுக்கப். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் ஐடி ஒரு 1004. ஓகே. ஆர்டர் ஐடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1004. ஸோ இந்த ஆர்டருக்கு அந்த பர்சன் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். சரியா? அண்ட் அவங்களோட என் ஆர்டர் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஓகே. ஸோ ஆர்டர் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஈக்குவல் டு VLOOKUP. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருவாங்க, லுக்கப் வேல்யூ. ஸோ நம்ம எந்த ஆர்டருக்கு நம்ம செக் பண்ண போகிறோம், 1004. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேபிள் அரே. ஸோ எந்த டேபிள்ல இருந்து நமக்கு டேட்டாஸ் வேணும், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள்ல இருந்து தான் வந்து நமக்கு டேட்டாஸ் வேணும். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அப்படிங்கிறது எந்த நம்பரில் இருக்குது, எந்த காலமில் இருக்குது, 8th காலமில் இருக்குது. ஸோ 8. நெக்ஸ்ட் ரேஞ்ச் லுக்கப். நமக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ வேணுமா இல்லை எக்ஸாக்ட் வேல்யூ வேணுமா, நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும். ஸோ ஃபால்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். அப்போது இந்த 1004 அப்படிங்கிற ஆர்டர் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு டோட்டலாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா 88 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஃபைன். ஸோ இதுவே வந்து இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்டர் டேட் வந்து 1004க்கு இல்லாமல் நான் வந்து இப்போது என்ன நம்பர் எடுத்துக்கலாம், 1009க்கு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ 1009 வந்து என்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ எந்த வேல்யூக்கு, 1009க்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேபிள், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருந்தால் எனக்கு வந்து டேட்டாஸ் வேணும். நெக்ஸ்ட் ஆர்டர் டேட் வந்து எந்த காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஓகே. ஸோ ஃபால்ஸ், ப்ராக்கெட் க்ளோஸ், என்டர். ஸோ ஓகே, இது வந்து டேட் வந்து நமக்கு தப்பாக வருது. ஸோ ஓகே ஃபைன். ஏன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ டேட் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வரல, ஏன்னா இது வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டேட்டுக்கு பதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கஸ்டமரோட இல்லை சாரி ஓகே கஸ்டமர் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 1009 டோட்டலாக எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அகெயின் இங்கே பாருங்கள். ஸோ எந்த பர்சனுக்கு, ஸோ VLOOKUP. ஓகே. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன். ஸோ லுக்கப் வேல்யூ வந்து என்னது 1009. ஓகே கமா. நெக்ஸ்ட் டேபிள் அரே. ஸோ எந்த டேபிள், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து எந்த காலமில் இருக்குது, 7th காலமில் இருக்குது. ஸோ 7. அண்ட் நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் வேணுமா இல்லை அப்ராக்சிமேட்டான மேட்ச் வேணுமா, எக்ஸாக்டான மேட்ச் வேணும். ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர். ஸோ இந்த பர்சன் வந்து 1009 ஆர்டர் ஐடி வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து டேக்ஸாக பே பண்ணியிருக்காங்கன்னா 9 ருபீஸ் வந்து டேக்ஸாக பே பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நேம். ஸோ நேம் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த 1005. ஓகே. இந்த 1005 அப்படிங்கிறது இந்த ஆர்டர் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், ஓகே I'll take here.
ஸோ 1005 வந்து இந்த கஸ்டமரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ என்ன வேல்யூ 1005 கமா ஸோ எந்த டேபிளில் இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்குது. அண்ட் நேம் வந்து எந்த காலமில் இருக்குது, கஸ்டமர் நேம் 3rd காலமில் இருக்குது. அண்ட் நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்லை அப்ராக்சிமேட்டான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ ஃபால்ஸ், ப்ராக்கெட் க்ளோஸ், என்டர். ஸோ இந்த 1005 அப்படிங்கிறது அந்த ஆர்டர் ஐடி வந்து யார் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு VLOOKUPக்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.